Hi friends, welcome to CrackZ YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா உங்களோட ரெட்மி மொபைல்ஸில் கீழே இருக்க இந்த பட்டன் யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எப்படி உங்களோட மொபைலை ஃபுல் ஸ்க்ரீன் மோடாக சேஞ்ச் பண்ணுறது சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடை சேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே செம்மையாக இருக்கும், ஐஃபோன் மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே பட்டன் இருக்குது கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் இடத்த அடைச்சிக்கிறோம், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மோட எனேபிள் பண்ணுறது சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வரக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோடை எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் ஏற்றணும் எதுவுமே கிடையாது. உங்களோட மொபைலில் MIUI 11 அப்டேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மொபைலுக்கும் இந்த இது வருமானு தெரில, உங்கள் ரெட்மி எல்லா மொபைலுக்கும். ஆனால் MIUI 11 அப்டேட் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் அந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்குது. அதை தான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோடை எனேபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்டர்பேஸ் இப்படி தான் வரும். இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லாக் ஸ்க்ரீனுக்கு கீழே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீட் அதர் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது பட்டன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். உங்களோட மொபைல் பட்டன்ஸ் இதில் எனேபிள் ஆகிருக்கும். அது ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி காமிக்கும். இதில் நாட் நோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்விஃப்ட்டு ப்ரிசியஸ் இந்த சைடில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப் ஓப்பன் ஆகும். அடுத்து இப்படி எழுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரிக்கர் டு ஆப்ஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. அடுத்து மறுபடியும் இந்த சைடில் எழுத்திங்க அப்படின்னா கோ பேக் போகும். நீ யூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க, எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணால் எந்த இது மாதிரி வரும்னு சொல்லிட்டு அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டூல் செக் ஃபார் த கெஸ்டர்ஸ், அப்புறம் கோ பேக் டு ப்ரிவியஸ் ஆப்னு சொல்லிட்டு இருக்கும். இதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைடில் இழுத்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆப் வரும். நீங்கள் அதை எனேபிள் பண்ணி வைக்கலைன்னா அந்த ஆப் வராது. அதனால் இதே எனேபிள் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே இருந்த பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபுல் ஸ்க்ரீன் மோடு எனேபிள் ஆகிடுச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் மோடை எனேபிள் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பட்டன்ஸ் இருக்கிறதுக்கும் இதுக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.